பயங்கரவாத தடை சட்டம் போன்ற ஒரு சட்டம் இந்த நாட்டிற்கு உறுதியாக தேவை என்று தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். ஆட்டம் ஆரம்பம் என்ற எண்ணம் வந்து போகுது. அடுத்தது காணி தொடர்பான வர்த்தமானி ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த வர்த்தமானியில் வடக்கில் இருக்கிற 4 மாவட்டங்களினுடைய காணியை சுவீகரிக்க போகிறார்கள் என்று தமிழ் தரப்பு கடுமையாக எதிர்த்து வந்த நிலையில் அரசாங்கம் அந்த வர்த்தமானியை மீள பெற்றுக்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர இதற்கு எதிரான கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார். இந்த செய்திகளை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 30ஆம் திகதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய நாளில் இந்த காணொளியில் முக்கியமான 3 செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கோ. முதலாவது செய்தி பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பானது. உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலில் போட்டியிடுகிற நேரத்தில் சொல்லி வந்தது, தாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று. எனவே அவர்கள் சொன்னதைப் போல பயங்கரவாத தடை சட்டத்தை எடுத்த உடனே நீக்காமல் அதற்கான படிமுறைகளை செய்து வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் இப்போது நடைமுறையில் இருக்கிற இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினாலும் இந்த நாட்டுக்கு ஒரு சட்டம் தேவை. ஏற்கனவே இருக்கிறத தாண்டி இந்த பயங்கரவாத தடை சட்டத்தோடு ஒத்த ஒரு சட்டம் ஒன்று தேவைப்படுகிறது. எனவே புதிய சட்டம் அதற்காக உருவாக்கப்பட வேண்டும். அதுக்காக மக்கள் உங்களுடைய பரிந்துரைகளை நீங்கள் முன்வைக்கலாம் என்று அறிவித்திருந்தது அரசாங்கம். அந்த அடிப்படையில் நேற்று 29ஆம் திகதி சில அமைப்புகள் அத்தோடு 240 பேர் சேர்ந்து தயாரித்த ஒரு விடயம் வந்து கைச்சாத்திடப்பட்டு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. நீதி அமைச்சில் வச்சு தான் இந்த கடிதம் அல்லது இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்பதை அந்த கடிதத்தினூடாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வருகிற போது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கும் என்று சொல்லிக் கொண்டு வந்தது. எனவே அதை உடனடியாக நீக்கப்பட வேண்டும். புதிய சட்டத்துக்கு தேவையில்லை என்பதை போலதான் அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. எனவே அது தொடர்பான முழுமையான செய்திகள் வெளியாகிற நேரம் உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். நேற்று நீதி அமைச்சில் வச்சு இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கருத்து தெரிவிக்கிற போது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டாலும் இந்த நாட்டை சரியான முறையில் பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு பயங்கரவாத தடை சட்டம் போன்ற ஒரு சட்டம் தேவைப்படுகிறது. எனவே புதிய ஒரு சட்டம் இருக்க வேண்டியது கட்டாயமானது என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பல நாடுகள்லையும் இப்போவுமே பயங்கரவாத தடை சட்டம் இருக்குது. எனவே இந்த நாட்டில் இனி கொண்டு வரப்போகிற பயங்கரவாத தடை சட்டம் என்பது மத ரீதியாகவோ இல்லை என்று சொன்னால் இன ரீதியாகவோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் ஒரு பொதுவான ஒரு சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். மக்களினுடைய கோரிக்கைக்கு ஏற்ப மக்களுக்கு தாங்கள் வாக்கு கொடுத்து வந்திருக்கிறோம், தாங்கள் மக்களினுடைய வாக்கை நிறைவேற்றுவோம். எனவே ஒரு பொருத்தமான ஒரு புதிய சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும். அது இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு தேவையானது என்றதை அவர் சொல்லியிருக்கிறார். எனவே எதிர்காலத்தில் இந்த புதிய சட்டம் எப்படியான தாக்கத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், சில நாட்களுக்கு முன்பு செய்தியாகவும் பகிர்ந்திருந்தேன், யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய சட்டத்தரணிகள் சங்கம் ஒன்று கூடி இந்த புதிய விடயத்தை சமர்ப்பிப்பது தொடர்பான ஒரு ஆலோசனையை நடத்தி இருந்தது. அதில் அந்த சட்டத்தரணிகள் சங்கம் முடிவெடுத்திருக்கிறது, புதிதாக ஒரு சட்டம் தேவையில்லை, இப்போது இருக்கிற பயங்கரவாத தடை சட்டம் நீக்கினாலும் புதிய ஒரு சட்டம் உருவாக்கப்பட தேவையில்லை, ஏற்கனவே இருக்கிற சட்ட முறைகளுக்கு அமைவாக நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று சொல்லியிருந்தது. எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை
பெரும்பாலும் எதிர்த்து நிற்கிறவர்கள் சிறுபான்மையினர். எனவே சிறுபான்மையினருடைய கருத்துக்களையும் ஏற்று அங்கே நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் சிறுபான்மையிலிருந்து என்னதான் கருத்துக்கள் சொன்னாலும் புதிய சட்டம் ஒன்று வரப்போகிறது என்பதை ஓரளவு ஊகிக்க முடிகிறது. எனவே அது தொடர்பான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் என்ன மாதிரி முன்னெடுக்கப்பட போகிறது என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது மிக முக்கியமான செய்தி, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் ஒரு நிகழ்வு ஒன்றில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கருத்து தெரிவிக்கிற போது சொல்லியிருக்கிறார், இப்போது இருக்கிற அரசாங்கம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடுகின்ற போது உள்ளூராட்சி தேர்தலில் பாரிய அளவான வாக்கு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறது. இதனால மக்கள் அவர்களில் வைத்த அந்த நம்பிக்கையை இல்லாமல் போயிருக்குது. எனவே இந்த நிலையில் ஒரு புதிய கட்சி உருவாக்கப்பட வேண்டும். அந்த புதிய கட்சியை தான் உருவாக்க போறதில்லை, அது ஒரு குழுவிடம் சமர்ப்பிக்க போறேன், அவர்கள்ட்ட ஒப்படைக்க போறேன். அவர்கள் அந்த ஒரு புதிய கட்சியை உருவாக்குறதுக்கான நடவடிக்கை எவ்வளவு காலத்தில் எடுக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே புதிய கட்சி உருவாக்கப்படுமா இல்லையா என்பதை நாங்கள் ஒரு சில வாரங்களில் அறிந்து கொள்ளலாம். அதில் அவர் குறிப்பாக சொல்லியிருக்கிற விடயம் என்னென்னா, புதிய கருத்துக்களையும் புதிய நபர்களையும் உள்ளிருத்து அந்த புதிய கட்சி உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு புதிய கட்சி உருவாக்கி நாட்டை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதார ரீதியான விடயத்தை எடுத்து பார்ப்போமா இருந்தால், அல்லது இந்த நாடு நல்ல ஒரு நிலையில் போகணும் என்று எல்லாருமே யோசிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக நல்ல விடயங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் கொஞ்சம் வீழ்ச்சி கண்ட உடனே அதை எப்படி தங்களுடைய அரசியல் சூழலுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதைத்தான் யோசிக்கிறார்களே தவிர, மக்கள் எல்லாருமே ஏற்கனவே இருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி இவர்கள் எல்லாரையுமே புறந்தள்ளி இப்போ அரசு தலைவர் தேர்தலை விட்டுருவோம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் 159 ஆசனங்களை கொடுத்திருக்கிறார்கள். எனவே மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றது ஒரு புதிய ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும், அந்த புதிய கட்சி ஒரு நல்ல விடயத்தை செய்யணும் என்று தான் எதிர்பார்த்திருந்தார்கள். எனவே என்னதான் நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கும் என்ற ஒரு அச்சம் இருந்தாலும், எவ்வளவு கடனில் இருந்தாலும் அரசியல் அந்த இடத்தை நாங்கள் பிடிக்கணும். அரசு தலைவராக எங்கன கட்சியை சேர்ந்தவர் தான் வரணும், பிரதமராக எங்கன கட்சியை சேர்ந்தவர் தான் வரணும், நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை எங்கன கட்சிக்கு கிடைக்கணும் என்று தான் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர, மற்றும்படி இந்த நாட்டை முன்னேற்றுறதுக்கான ஒரு முயற்சி என்றது சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் இல்லை என்பதைத்தான் உணர்ந்து கொள்ள முடியுது. ஆளும் கட்சி விடயத்தை செய்யும். ஏனென்றால் இந்த ஆளும் கட்சி ஒரு விடயத்தை செய்ய போது, அரசியலமைப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு செய்ய போதென்றாலும் அதை எதிர்க்க போது எதிர்கட்சி. அப்போ அதை எதிர்த்தா இந்த நாட்டினுடைய அரசியல் தீர்வும் பின்னோக்கி போகுது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியும் பின்னோக்கி போகுது. எனவே எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சிகள் தான் கூடிக்கொண்டு போகுதே தவிர கடனும் குறையாமல் இல்லை, கடனும் கூடிக்கொண்டு தான் போகுது, கட்சிகளும் கூடுது. இப்போ தமிழ் தரப்பு எடுத்துக்கொண்டாலும் கட்சிகள் கூடுது, சிங்கள தரப்பு எடுத்துக்கொண்டாலும் கட்சிகள் கூடுது. எனவே எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றிய உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இந்த நாடு முன்னேறணுமெண்டா எப்படியான செயற்பாடுகளை இந்த நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், கட்சிகளாக இருக்கட்டும், இல்லையென்ற அரசு தலைவர்களாக இருக்கட்டும், என்னென்ன விடயங்களை செய்தால் நல்லம்ன்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்கோ. அடுத்தது இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதுவும் இந்த செய்தியோடு தொடர்பு படுத்தி பார்க்கலாம். ஒரு தனி செய்தி தான். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சரத் வீரசேகர அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மாகாணங்கள்லையுமே காணி நிர்ணயம் செய்யப்படுகிற நேரத்தில் வடக்கில் மட்டும் ஏன் செய்ய முடியாது, வடக்கில் இருக்கிற விடயத்துக்கு இந்த அரசாங்கம் ஏன் ஆதரவளித்து போகுது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதில் அவர் குறிப்பாக சொல்லியிருக்கிற விடயம், இந்த காணி நிர்ணயம் தொடர்பான விடயத்தில் அரசாங்கம் பின்னடிப்பது என்பது, வடக்கில் பின்னடிப்பது என்பது சமஷ்டியை ஏற்றுக்கொள்வதை போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ நான் சொன்ன செய்தியோட இந்த செய்தியை நீங்கள் தொடர்பு படுத்தி பார்த்தா இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான ஒரு செயற்திட்டத்தை
உருவாக்க மாட்டார்கள் போல தான் தெரியுது. காணி தமது என்று உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் அந்த காணி தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்தி அதை பெற்றுக்கொள்றதுல என்ன பிரச்சனை இருக்குது, அதை செய்யலாம் தானே என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். தமிழ் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு காரணம் என்னென்னா 3 மாதத்தில் உறுதிப்படுத்தணும், நீங்கள் 3 மாதத்தில் உறுதிப்படுத்தாட்டி அது அரச காணியாக மாறும் என்ற ஒரு சூழல் இருந்தது. அதற்காகத்தான் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். தமிழ் தரப்பு அதில் சொல்லி வர விடயம் என்னென்னா, இந்த காணி நிர்ணயம் அல்லது மக்கள் தங்களுடைய காணிதானன்றதை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சூழலை கொடுக்கணும். அது 3 மாதத்துக்குள்ள செய்யாட்டி காணி அரச காணியாக உறுதிப்படுத்தப்படும் என்ற ஒரு சூழலை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு காரணங்கள் தமிழ் தரப்பு சொல்ற விடயம், சுனாமியால் நிறைய பேருடைய ஆவணங்கள் அழிந்து போயிருக்கலாம், பல இடப்பெயர்வுகளை சந்தித்திருக்கிறார்கள். எனவே அந்த இடப்பெயர்வுகளில் அவர்களுடைய காணிகள் இல்லாமல் போயிருக்கலாம், உரித்துகள் இல்லாமல் போயிருக்கலாம். பயங்கரவாத தடை சட்டம் இருக்கிறதால இங்கே மீண்டும் வந்து தங்களுடைய காணியை உறுதிப்படுத்துறதுல அவர்களுக்கு பாதிப்பு இருக்குது. எனவே இப்படியான சூழலில் அதை உறுதிப்படுத்துறதுன்றது சாத்தியப்படாமல் இருக்கு. இப்போ உதாரணமாக எனக்கு ஒரு காணி இருந்ததுன்னா என்னட்ட அது சார்ந்த ஆவணங்கள் இருந்திருந்தாலும் நான் இடப்பெயர்வில் அதை தொலைச்சிருக்கலாம். அப்போ எப்படி அதை உறுதிப்படுத்த முடியும்? ஆனால் அது என்னுடைய காணிதானன்றது எனக்கு தெரியுமெண்டா அதை எப்படி உறுதிப்படுத்த முடியும்? அது உறுதிப்படுத்தாட்டி அரச காணியாக போகுமென்றால் அதை சாதாரணமாக விட்டுட்டு இருக்க முடியாது. ஏனெண்டா என்னுடைய அப்பா எனக்கு அந்த காணியை தந்திருக்கலாம், அந்த காணியினுடைய உறுதியோ அல்லது அது சம்பந்தமான ஆவணங்கள் இல்லையென்றா அப்போ அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறதுன்றது தெரியல. அதைத்தான் தமிழ் தரப்பு தொடர்ச்சியாக எதிர்த்து நின்றது. ஆனாலும் சரத் வீரசேகர அவர்கள் இதுக்குள்ளே எப்படி அதை கொண்டு வந்து தேசிய மக்கள் சக்தியில் குற்றச்சாட்டை முன்வைக்க முடியுமோ அப்படி கொண்டு வந்து வச்சுட்டு போகிறார். பார்த்தீங்களா? இதை கொடுத்தா இந்த காணி நிர்ணயம் தொடர்பான இந்த வர்த்தமானிய அரசாங்கம் மீளப்பெறுவது அதில் விலகி செல்லுமாக இருந்தால் அது சமஷ்டியை ஆதரிக்கிறது போன்றது, சமஷ்டியை கொடுக்கிறது போன்றதுன்ற ஒரு விடயத்தை சொல்லி சமஷ்டியை தேசிய மக்கள் சக்தி கொடுக்க போதுன்ற ஒரு நிலையை உருவாக்கி அங்கே தேசிய மக்கள் சக்தி மேலே ஒரு வெறுப்பை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். எதிர்காலத்தில் என்ன நடக்க போதுன்றதை பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தியை வீழ்த்துறதுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கு அவப்பேரை ஏற்படுத்துறதுக்குமான செயற்திட்டங்களை ஆட்டங்களை ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல முடியும். எனவே நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பொருளாதார ரீதியாக இந்த நாட்டை முன்னேற்றுறதுக்கு முதல்ல இந்த நாட்டில் இருக்கிற இனப்பிரச்சனையை தீர்த்து எல்லாருமே ஒன்றாக இந்த நாட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும். அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் எத்தனை வருடங்கள் இந்த நாடு பின்னோக்கி போகிறது என்று. நன்றி, வணக்கம்.